ஹலோ கைஸ். செல்ஃப் டெவலப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் ஏன் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ நான் சொல்ல போற இந்த குட்டி குட்டி ஹேபிட்ஸை மட்டும் நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் பெட்டரா மாறது மட்டும் இல்லாம செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது டிராஸ்டிக்கான சேஞ்ச்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், எத்தனை நாள் தான் ஒரு ட்ரெஸ்ஸை பக்கத்துல வச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள நான் ஃபிட்டே ஆகலன்னு சொல்லி நினைச்சு கவலைப்பட போறீங்க? இங்க நம்ம ஃபேட்டா இருக்கோம், ஒல்லியா இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் தாண்டி நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நம்ம போட்டு பார்க்கணும் இல்லையா? அதுக்காக கொஞ்சமாச்சும் நீங்க ஹெல்த்தியா இருக்கணும். இந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் ஹெல்த்தியா இருந்தால் தான் மற்ற விஷயம் எல்லாமே கரெக்டாக நடக்கும். ஸோ அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் ஸ்ட்ரெச்சஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. நீங்கள் ஜிம்முக்கு போகணும், ஹெவி ஒர்க் அவுட் தான் பண்ணணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. டெய்லி சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறனாலேயும் ஓவரால் பீரியடில் நிறைய சேஞ்சஸ் உங்கள் பாடியில் நடக்க ஆரம்பிக்கும். நீங்க சூப்பர் ஹீரோவா மாறணும்னா ஒரு சில விஷயத்த தாங்கிக்கிறதுக்கான மென்டல் எனர்ஜி உங்ககிட்ட இருந்துதான் ஆகணும். அதுக்காக ஃபர்ஸ்ட் கோல்டு ஷவர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க கோல்டு ஷவர் எடுத்துக்கிறதுனால சில விஷயத்த தாங்கிக்கிறதுக்கான மென்டல் எனர்ஜி தானாவே வந்துடும். அது போக உங்களோட ஓவரால் சர்க்குலேஷனே சேஞ்ச் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், சூப்பர் ஹீரோவா மாறக்கு ஒரு சில கண்ட்ரோல் உங்ககிட்ட இருந்துதான் ஆகணும். அது செல்ஃப் கண்ட்ரோல், இமோஷனல் கண்ட்ரோலுங்கிறத தாண்டி உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸும் தான். எஸ், இப்போ நான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பத்தி சொல்றேன். நீங்க இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பண்றதுனால உங்களோட எனர்ஜி இம்ப்ரூவ் ஆகுறது மட்டும் இல்ல, உங்களோட ஃபுட் டைமுங்கிறது ப்ராப்பரான டைம் ஜோன்ல இருக்கும். சூப்பர் ஹீரோஸ் எனர்ஜி எக்ஸ்ட்ராவை ஏத்திக்கிட்டே இருந்தா மட்டும் போதுமா? இருக்கிற எனர்ஜியில சர்வை பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? நெக்ஸ்ட் ஒன், என்னோட நிறைய வீடியோல போய் நிறைய மனுஷங்க கிட்ட பழகுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் ஆன் தி சேம் வே அதோட நெகட்டிவ் சைடு பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய மனுஷங்க கிட்ட பழகுறதுனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வரதா செய்யும். இது எல்லாத்தையும் தாண்டி ஏன் நீங்க கொஞ்ச நேரம் நேச்சர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது? நீங்க நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால உங்க மேல செல்ஃப் லவ் மட்டும் இல்ல, நிறைய கிரியேட்டிவ் தாட் ப்ராசஸும் வரும். அது போக நீங்க ஒரு சில விஷயத்த பாக்குறதுக்கான பெர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் ஆகும். இது எல்லாத்தையும் தாண்டி உங்களோட ஸ்ட்ரெஸ் நிறையவே கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஒரு நாள் ஃபுல்லா நம்ம செம்மையா வாழ்ந்து முடிச்சுட்டு அதை யார்கிட்டயாச்சும் போய் ஷேர் பண்ணணும்னு நினைக்கும் போது எல்லா டைம்லயும் நம்ம கிட்ட மனுஷங்க அவைலபிளா இருக்கிறதே கிடையாது. அதுக்காக அட்லீஸ்ட் ஒரு 3 பேஜ் ஆச்சும் உங்களோட லைஃப்ல என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுத பழகுங்க. இதனால உங்களோட மைண்ட் டீக்ளட்டர் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதோட ப்ளஸ் பாயிண்ட்டே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில நாள் எல்லாம் லைஃப்ல ஹாப்பியான மூமெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கும்போது இதெல்லாம் எடுத்து படிச்சு பார்க்கும்போது நீங்க செரிஷ் பண்றதுக்கான மூமெண்ட் நிறையவே சேர்த்து வச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் ஒன், உங்க கையில 10 டாஸ்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல கஷ்டமானது அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியானது ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட டைம் தான் வேஸ்ட் ஆகும். பிகாஸ் கஷ்டமான டாஸ்க் வரப்போகுதுன்னு நினைச்சு உங்களோட மைண்டும் கொஞ்ச நேரத்துல டிப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட 10 டாஸ்க் இருக்கும்போது கஷ்டமான டாஸ்க் ஏதோ அது ஃபர்ஸ்ட் செஞ்சு முடிச்சிருங்க. அதனால நீங்க ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. இந்த மாதிரி நீங்க பண்றதுனால உங்களுக்கு இருக்கிற மென்டல் பிளாக் சீக்கிரமாவே ரிலீஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் ஒன், எத்தனை நாள் தான் நான் என் வாழ்க்கையில இது பண்ண போறேன் அது பண்ண போறேன்னு சொல்லிட்டு மட்டும் இருக்க போறீங்க? ஸோ உங்களுக்காக ஒரு விஷன் போர்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதை நீங்க டெய்லி பாக்குறதுனால நீங்க அடுத்தடுத்து லைஃப்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான விஷயம் உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். உங்க கண்ணு முன்னாடி அந்த விஷன் போர்ட் இருக்க இதுக்காக எல்லாம் நான் ஓடியே ஆகணுங்கிறதுக்கான எனர்ஜி தானாவே உங்களுக்குள்ள கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் ஒன், லைஃப்ல என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு டு டூ லிஸ்ட்டை எத்தனை நாள் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்க போறீங்க? ஒரு நாள் உட்காந்து எதெல்லாம் என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, எதுல எல்லாம் என்னோட கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு உங்களுக்கான நாட் டு டூ லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுங்க. இதனால உங்களோட டிஸ்ட்ராக்ஷன் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் 99% இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், எத்தனை நாள் தான் மற்றவங்க கிட்ட கேட்கறக்கு என்கிட்ட நிறைய கேள்வி இருக்குன்னு சொல்லிட்டு அதை மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ண போறீங்க? ஒரு நாள் முடியும் போது அந்த நாள்ல உட்காந்து நீங்களே உங்ககிட்ட கேட்டுக்கோங்க, இன்னைக்கு நான் என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு நான் என்ன தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு நான் என்ன லெசன் எல்லாம் லேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்டுக்கோங்க. இதனால டெய்லி டெய்லி உங்களோட நாலேஜ் எவ்வளோ க்ரோ ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அண்ட் இம்மாசிவா இருக்கும் ஒரு ஓவரால் பீரியட்ல. நெக்ஸ்ட் ஒன், நமக்குள்ள நிறைய கோபம் இருக்கலாம், டிப்ரெஷன் இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம் கூட இருக்கலாம். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க ஒருத்தங்களை பார்க்கும்போது சின்ன சின்ன ஸ்மால் ஜெஸ்டர்ஸ் கொடுக்கறனால உங்களோட கைண்ட் பர்சனாலிட்டிங்கிறது ஜாஸ்தியாகும். அது போக மற்றவங்க கிட்ட உங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால நீங்க எப்பெல்லாம் கோவமா இருக்கீங்கன்னு நினைக்கும் போது உங்களோட ஆப்போசிட் பர்சனை பார்த்து நீங்க முறைச்சிட்டே இருக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு போறதுனால நிறைய விஷயங்க மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், எத்தனை நாள் தான் மற்றவங்க உங்களை பார்த்துட்டு வாவ் பியூட்டிஃபுல்லா இருக்கு, அழகா இருக்கான்னு சொல்லிட்டு இருப்பாங்க? ஒரு நாள் அட்லீஸ்ட் 2 நிமிஷமாச்சும் கண்ணாடி முன்னாடி நின்று வாவ் நான் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கேன் ஹெல்த் வைஸ், வாவ் நான் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அட்மையர் பண்றதுக்கு ஒரு நாள் 2 நிமிஷமாச்சும் ஸ்பெண்ட் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஒரு சில நாள் கசப்பான விஷயம் நடக்கும்போது, அத நான் ஹோல்ட் பண்ணிட்டு அடுத்த விஷயத்த நோக்கி நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓடிட்டு இருந்தீங்கன்னா, இதனால நீங்க அந்த விஷயத்த மறந்துருவீங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அதுக்கு பதிலா ஒரு நாள்ல 10 நிமிஷமாச்சும் வொரி டைம்னு சொல்லி ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. இதனால நீங்க உங்களோட எமோஷன்ஸ வெளிய கொண்டு வரக்கு நீங்க ஃபர்ஸ்ட் அலோவ் பண்ணுவீங்க. ஒரு விஷயம் தப்பா போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து டீப் டவுனா அந்த விஷயத்துக்குள்ள போய் மனசுல இருந்து அழுகணும்னு நினைச்சாலும் அழுது முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் அத லெட் இட் கோன்னு சொல்லி விட்டுட்டீங்கன்னா, அதுல இருந்து நீங்க வொரி பண்றதுக்கான ஃபியூச்சர் சான்சஸ்ங்கிறது ரொம்பவே கம்மியாயிரும். நீங்க இப்போ ஓடிட்டு இருக்கிறத விட, இதை விட ஸ்பீடா ஓட ஆரம்பிச்சுருவீங்க. நெக்ஸ்ட் ஒன், நம்மள எல்லாரும் ஆக்ஷன் ஹீரோவா மட்டும் பார்த்தா போதுமா? ஒரு நல்ல கேரக்டர் இருக்கிற கைண்டான ஹீரோவாவும் பார்க்கணும் இல்லையா? அதுக்காக அட்லீஸ்ட் ஒரு நாள்ல கொஞ்ச நேரமாச்சும் மத்தவங்க கிட்ட போய் அவங்கள என்கரேஜ் பண்ற மாரி, அவங்கள மோட்டிவேட் பண்ற மாரி 2, 3 வார்த்தை பேச ஆரம்பிங்க. நீங்க மத்தவங்க கிட்ட நெறைய கிராட்டிட்யூட் காட்டுறனாலயும், அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கறனாலயும், அவங்கள என்கரேஜ் பண்ற மாரி நீங்க பேசுறனாலயும், மத்தவங்க உங்கள பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ்ங்கிறது டோட்டலா சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் ஒன், உங்ககிட்ட ஒரு நாள்ல செய்றதுக்கு பல வேலை இருக்கும்போது, ஒரு சில விஷயம்லாம் பண்றதுக்கு 2 நிமிஷம் கூட ஆகாதுன்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா, அந்த விஷயத்த தள்ளி போட்டுட்டே இருக்கிறதுக்கு பதிலா, 2 நிமிஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி அந்த வேலைய செஞ்சு முடிச்சிருங்க. நீங்க அப்படி செய்றனால, உங்களோட ப்ரொடக்டிவிட்டிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியாகும் வித் ஃபோக்கஸோட. நெக்ஸ்ட் ஒன், எத்தன நாள் தான் உட்காந்து நான் இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும், இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட் லிஸ்ட்ட கிரியேட் பண்ண போறீங்க. ஒரு நாள் உட்காந்து ஒரு ரிவர்ஸ் பக்கெட் லிஸ்ட்ட கிரியேட் பண்ணுங்க. என் லைஃப்ல இதெல்லாம் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன். வாவ்! இதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவர்ஸ் பக்கெட் லிஸ்ட் கிரியேட் பண்றனால, நீங்க உங்கள பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ்ங்கிறதே மாறிரும். இதனால உங்க லைஃப்ல நீங்க எத்தன அச்சீவ் பண்ணியிருக்கீங்கங்கிறது உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் ஒன், நமக்குள்ள நெறைய எமோஷன்ஸ் கொட்டி சிதறி இருக்கலாம். அது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு வரி பண்ணிட்டே இருக்கிறத விட, அத லேபிள் பண்ண ஆரம்பிச்சுருங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நேமிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, அதுக்கான இன்டென்சிட்டிங்கிறது நெறையவே கம்மியாயிரும். நெக்ஸ்ட் ஒன், நமக்கு டெய்லி பண்றதுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும். ஸோ அதனால இந்தந்த டாஸ்க் இதுதான்ப்பா குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிரிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களோட டைம் அண்ட் எனர்ஜிங்கிறது நெறையவே சேவ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், நம்மளுக்கு எல்லா நாளும் ஒரே மாரி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அட் த சேம் டைம் நம்மளோட எமோஷன்ஸும் எல்லா டைம்லயும் ஒரே மாரி பேலன்ஸ்டா நம்ம மோட்டிவேட்டடா ஓடிக்கிட்டே இருப்போமான்னு கேட்டீங்கன்னா, அதுவும் ரொம்ப பெரிய கொஸ்டின் மார்க் தான். நம்ம எத்தன நாள் தான் சோஷியல் மீடியாவ ஃபன்னான விஷயத்துக்காகவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பதிலா ஒரு சில நாள் அதே சோஷியல் மீடியாவ நீங்க கொஞ்சம் மோட்டிவேட் ஆகுறதுக்கு, கொஞ்சம் பாட்காஸ்ட் கேட்கறது, நாலேஜபிளான விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிறது, உங்களுக்கு ஃபேவரட்டான மியூசிக் கேட்டு ரிலாக்ஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு அதுக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க டீமோட்டிவேட்டடா இருக்கும்போது, அது உங்கள மோட்டிவேட் பண்றதுக்கு நெறையவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன், இங்க மீ டைம்ங்கிற விஷயத்த எல்லாரும் தப்பா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சோஷியல் மீடியா யூஸ் பண்றது, ஃபன் பண்றது, அதுல என்டர்டெயின்மென்ட் மட்டும் ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கிறதுங்கிறத தாண்டி, ஒரு சில நாள் ப்ராப்பரா இந்த ஹார்ஸ் எல்லாம் நான் எந்த டிவைஸ் பக்கமும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெண்ட் பண்ணி, உங்களுக்கான டைம் அதுல தேட ஆரம்பிங்க. அதுக்கு பேரு தான் ஆக்சுவல் மீ டைமா இருக்கும். அந்த நேரத்துல உங்களுக்கு வர தாட்ஸ் எல்லாமே ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். தி லாஸ்ட் பட் இம்பார்ட்டன்ட் ஒன், ஒரு மாசமும் உங்களோட சேலரி வந்த உடனே இவ்ளோ கடன் இருக்கு, இவ்ளோ செலவாயிருக்குன்னு சொல்லிட்டு எத்தன நாள் அதுக்கு மட்டுமே கணக்கு போட்டுட்டு இருப்பீங்க. எவ்ரி மந்த் முடியும்போது உங்களோட லைஃப்க்கு ஒரு ஆடிட் போட்டு பாருங்க. அதனால நீங்க எங்கெல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்கீங்க, எங்கெல்லாம் டிமோட்டிவேட் ஆயிருக்கீங்க, எங்கெல்லாம் உங்களோட ஃபோக்கஸ் மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். அது போக இந்த விஷயம்லாம் நான் அச்சீவ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நான் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களோட பாசிட்டிவ் நோட்டு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட எவ்ரி மந்த் சேலரிய எப்படி ஆடிட் பண்றீங்களோ, அதே மாரி உங்களோட லைஃப்க்கு ஒரு ஆடிட் போட்டு பாருங்க. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமுமே சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனா இந்த சின்ன விஷயத்த நீங்க இம்ப்ரூவ் பண்றனால, ஒரு நாள் கண்டிப்பா நீங்களும் சூப்பர் ஹீரோவா மாறுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. இங்க சூப்பர் ஹீரோவா இருக்கிறவங்க பெரிய விஷயத்த பண்ணி தான் அச்சீவ் பண்றது கிடையாது. சின்ன விஷயத்துல இருந்து மாறுறது தான் எல்லாமே. ஸோ இந்த சின்ன விஷயத்த மாத்திட்டு உங்களோட லைஃபையும் இம்ப்ரூவ் பண்ண பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா இன்ஸ்டாகிராம்லயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் சேனலோட பயோல குடுத்திருக்கேன். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ. பாய்.